அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு. 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யப்பட்டு 41 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் அது தொடர்பான அறிக்கையினை தாக்கல் செய்யும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் பார் உரிமம் வழங்குவது உள்ளிட்டவைகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் இருந்தது. இது தொடர்பாக கடந்த 2017 ஆண்டு முதல் 24 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தியது. இந்த நிலையில் இந்த முறைகேடுகள் தொடர்பாக டாஸ்மாக் மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த பாஜக வழக்கினர் வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பது அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதாகவும், எனவே இந்த வழக்கின் விசாரணை நியாயமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வழக்கை எந்தவிதமான இடையூறுமின்றி விசாரிப்பதற்காக ஏதுவாக வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் V லட்சுமிநாராயணன் ஆகியோருடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகள் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்து நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கோரியிருப்பதாகவும், எனவே இது தொடர்பான விசாரணைகள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கப்படும் என்பது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் வழக்கை முடிப்பது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக உள்ளிட்ட விவரங்களை டாஸ்மாக் மற்றும் அதே போன்று லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிடமிருந்து கோரப்பட்டிருப்பதாகவும் அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை சேர்த்து 3 வாரங்களில் மனுதாரருக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். மேலும் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பதியப்பட்ட 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.